அங்கங்க ஒரு கல்லை ஊண்டி எழுதி வச்சிருவாங்க இன்னார். அது அந்த சைஸான ஒரு கல்லு கட்டையெல்லாம் இருக்குது. பேர் கல்வெட்டு மாதிரி பெரிய சாதனை செஞ்ச ஆளுகளை கல்வெட்டு வைக்கிற மாதிரி ஒரு கட்டடத்தை திறந்து வச்சா ஒருத்தர் பேர் வைப்பாங்க. அது மாதிரி ஆகிவிட்டாங்க. மௌத்துகள் என்ன இருக்குது? பேர் செத்து போனதுக்கு பிறகு என்னங்க பெருமை? ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கும்போதாவது ஏதாவது இருக்கு. மௌத்தா போனவரோட என்ன இருக்குது? முடிஞ்சு போச்சுக்காத. அதுலயும் பெருமை அடிச்சுக்கிறேன். எங்க வாப்பா அவரு, உன் வாப்பாவோட என் வாப்பா பெருசா இருக்கு பத்தியா அப்படி காட்டுறாங்களாம். ஜனாசாவோட என்னத்தை பெருசா இருக்குன்னு கேட்கறேன். அது மாதிரிலாம் என்ன செய்யறாங்க? இப்ப அதுல போய் கட்டடம் கட்டுறது பண்றது கல்வெட்டு வைக்கிறது இதெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று இதே ஹதீஸ்ல ஜாபிர் அறிவிக்கிறாங்கல்ல, அதுல வருகிறது யுக்தப அலைஹி, அதன் மீது எதையும் எழுதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். கபர் மேல எந்த விதமான கல்லையும் வச்சு இன்னார் அடங்கி இருக்கிறார் அப்படின்னு எழுதி வைக்கிற விளையாட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிறவே கூடாது. ஆனால் ஒரே ஒரு அனுமதி நமக்கு இருக்கிறது. என்ன அனுமதி என்று சொன்னால், நம்ம ஒரு ஆளை அடக்கம் பண்றோம், அதுக்கு பக்கத்துல நம்ம சொந்தக்காரங்களை அடக்கணும்னு நம்ம நினைக்குவோம், மனசுல நியத்து பண்ணியிருப்போம். இவர் இறந்துட்டாரு, அந்த இடத்த கரெக்ட் அடையாளம் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை நம்ம வாப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அம்மாவுக்கு பக்கத்துல வாப்பா இறக்கணும்னு நினைச்சிருப்போம். அப்ப வாப்பா கபர் எது நமக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணுங்கிறதுக்காக வேண்டி பர்மனன்ட் இல்லாத வகையில் ஒரு சின்ன ஒரு அடையாளம் வைக்கலாமான்னு கேட்டா அது வச்சுக்கலாம். என்ன அடையாளம் வைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு அடையாளம் வைக்கிறாங்க. என்ன அடையாளம் வைக்கிறாங்கன்னா, உஸ்மான் பின் மல்ஊன் அவர் இறந்த பிறகு அவரை பத்தி தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம்? அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்லி ஒரு அம்மா சொல்ல, உனக்கு எப்படி அது தெரியும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்கல்ல. அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. அவர் இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அடக்கி முடிச்ச பிறகு அந்த கல்லை எடுத்துட்டு வாப்பாங்கிறாங்க. பக்கத்துல ஒரு பாறை மாதிரி கிடக்குது ஒரு கல், அதை தூக்கிட்டு வாங்குறாங்க. அது ரொம்ப பெரிய கல்லா இருந்து தூக்க முடியல. அவர் தூக்க ஏறலைங்கிறார். நான் போய் தூக்க போனேன், ஆனா தூக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் சொல்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவங்க போய் கையை சுருட்டி விட்டுக்கிட்டு அவங்க அந்த கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வலிமை கூடுனால மற்றவங்களுக்கு முடியாது, அவங்க ஈஸியா செஞ்சிருவாங்க. அதை தூக்கி கொண்டு அந்த கபருக்கு மேல போடுறாங்க. அடக்கி முடிச்ச உடனே அந்த இடம் எதுவா நிறைய குச்சி குச்சி இருக்கிறது. இந்த இடத்துல தான் உஸ்மான் அடக்கம் பண்ணாரு அப்படின்னு தெரியணுமா? எதுக்கு தெரியணும்? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. காரணம் சொல்றாங்க, அத்தல்லும் பிஹா கபராகி வ அதுஃபுன இலைஹி மம்மாத மின் அஹ்லி. இதை ஏன் அப்படி அடையாளம் வைக்கிறேன்னு கேட்டா, என்னுடைய குடும்பத்தில் வேற யாராவது இறந்து விடுவார்களே, ஆனால் இந்த பக்கத்தில் நான் அடக்கம் செய்ய போறேன், அதுக்காக வேண்டி இவர் கபர் எனக்கு தெரியணும். நூற்றுக்கணக்கான கபர்ல கொஞ்ச நாள்ல மறந்து போயிருவோம், அதனால தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த கல்லை தூக்கி போடுறேன். நவட்டிட்டு போற முடியாம ஒரு பெரிய கல், சின்ன கல்லா இருந்தா பசங்க ஏற்றி விட்டு போயிருவாங்க, கொஞ்சம் பெரிய கல்லா இருந்துன்னு சொன்னா அது அந்த இடத்துல கிடக்கும். அதனால தூக்குறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு கல்லை கொண்டாந்து அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. குடும்பத்தார் அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு போயிடும். அது காலமெல்லாம் இருக்காது. இந்த ஊண்டி வச்சு அதை ஸ்ட்ராங் படுத்துற மாதிரி உள்ளது இல்லாம சும்மா தூக்கி மேல போடுறது, அது மாதிரி வேலையை செஞ்சிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது அபூதாவுதுல 2791வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த அளவுக்கு நம்ம ஒரு அடையாளம் வைத்துக் கொள்ற தேவைப்பட்டால், அது கூட சில ஊர்ல என்ன செய்ய மாட்டாங்க, அந்த தர்த்தீப் வச்சிருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் தேர்வு செய்ய முடியாது. அடக்கம் செய்யற இடத்த இது முதல்ல இது 2வது 3வது 4வது 50 இடம் வச்சிருப்பாங்க. 50 முடிச்சுட்டு தான் இங்க பர்பன் இங்க வரணும், ரவுண்டு முடிச்சுட்டு. அப்படிங்கும் போது நம்ம இஷ்டத்துக்குலாம் முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கனால அவங்க இஷ்டத்துக்கு அடக்க முடியுங்கிற காரணத்தினால ஒரு அடையாளம் வச்சாங்க. நீங்க அடையாளம் வைக்கிறதுனால அப்படி எதுவும் செய்ய இயலாதுன்னு சொன்னா அதுக்கு போய் அடையாளம் வைக்கிறது சரியில்லை. இந்த அடக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பத்தாரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.